குட் மார்னிங். ஈஸ்டருக்கு ஒரு ஆர்டரு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் நான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல, அதை மட்டும் வாங்கிட்டு வரணும். தினேஷ் இப்போ தான் இருந்தாலும் கடையே காணாங்கிட்டேன். மல்லி புதினா இன்னைக்கு குட் ஃப்ரைடேல, அதான் ரோட்ல ஆளே இல்லை. சரி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்ததே நேரத்துக்கு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். இப்போ நான் எந்திரிச்சிருக்கே மாட்டேன், ஆனால் ஆர்டர் இருக்கனால எந்திரிச்சாச்சு. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ரோட்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு. எப்பா சாமி, இப்போதான் நல்லா தள்ளி போயிட்டு வந்தோம். இனி அடுத்த தயிர் வாங்கணும். இதான் காய்ஸ் ஒரு பிரச்சனை. எல்லாம் வாங்கினா எல்லாம் சேர்த்தே வாங்கிடணும். தனித்தனியாலாம் வாங்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் நைட்டு ஒரு சின்ன பிரச்சனைனால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அடுத்த தயிர் வாங்க போனோமா, ஏற்கனவே தூக்கமாக வருது. 2 மணிக்கு தான் வந்தோம், நல்லா தூக்கமாக வருது. சரி தயிர் வாங்கிட்டு வந்தோம். இதுலேயும் ஒரு பெரிய பாடம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கோட ரோட்டை சுற்றி வந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இது ஷார்ட்கட்டில், அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஷார்ட்கட் என்றைக்குமே பிரச்சனை தான். இது எனக்கு ஒரு பெரிய பாடம். இது மட்டும் இல்லை, நிறைய. யாருமே ஷார்ட்கட் வழியோட போகாதீங்க. ஷார்ட்கட் என்னைக்குமே கை கொடுக்காது. எல்லாம் வாங்கிட்டோம், டயர்லாம் வாங்கியாச்சு. எப்படி தான் இந்த ஸ்கூல் டைம்லலாம் நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேனோ எனக்கே தெரில. 6 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி எப்பா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 2 வாட்டி கிடைக்குது. இது எதுங்கண்ணே? தயிர் உள்ளிக்கா? மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். தக்காளி அரையலானே. நம்ம சமையல் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. என்ன தினத்து ரொம்ப காமெடியா இருக்கும். போட்டாச்சு. மசாலா அடி போடலையா தினத்து? நம்ம மசாலா கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கியோ, வேற எல்லாம் மிக்ஸ் பண்ணலையா? சரி சரி சரி, அப்படியே நில்லு ப்ரோ. இந்த தொழிலே ஒன்னாலதான் ப்ரோ ஆரம்பிச்சேன். விளாகு ப்ரோ, விளாகு யூடியூப் போடக்கு ப்ரோ. ஆமா, யாருக்கு ப்ரோ? எனக்கா? ஆத்தாக்கா? சரி ப்ரோ சரி ப்ரோ. மசாலா போட்டாச்சுல தினது. என்ன பிரச்சனை இருக்குமா, அந்த டார்ப்பா இருக்கு மத்தியா, அதனாலதான் கரெக்டா தெரியுது. டார்ப்பா இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, லைட் ஒரு போட்டா வெளிச்சமா இருக்கும். நான்லாம் காலத்து எந்திக்கவே மாட்டேன், 12 மணிக்கு எந்திப்பேன். இன்னைக்கு பாரு, நீ எப்படி எந்திரிச்சிட்ட? நேற்று லேட்டா தானே போனோம். நான் தூங்குறதுக்கு 2-3 மணி ஆயிட்டேன். போடுறீங்க ஒருவேளை இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால சீக்கிரம் நம்மளை எழுப்பி விட்டாரு ஏசப்பா. என்னண்ணே? உனக்காக சிலுவையில ஒருத்தர் ஜெயித்தாரே, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. இது ரவா என்னண்ணே? கேசரிக்கு தானே? எவ்வளோண்ணே? 10 நிமிஷமா வறுக்கிறது? 5 நிமிஷம். 5 நிமிஷம். சரி சரி.
ப்ரௌன் கலர் ஆனோன்னு அப்படி எடுத்துருங்க. எப்போ எடுக்கணும் தெரிஞ்சு 10 மணி. சரி, அப்புறம் பார்ப்போம். ரவை மிஷினில் கறங்கின மாதிரிலாம் கறங்குது. இனி ரவைக்கு எல்லாம் ஸ்வீட்டுக்குன்னு தனியாக மிஷின்லாம் வாங்கிட வேண்டியதான். நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டே தான். நிறைய பேர் முன்னாலே என்ன சொல்லியிருக்காங்க, நீ யாரையும் பார்க்காத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. ஆனால் ஒரு வருஷம் நான் யாரையும் பார்க்கவும் இல்லை. ஆனால் சின்னதாக தான் நான் ஆரம்பித்தேன். சும்மா ஒரு விளையாட்டு பார்த்து ஆரம்பிச்சது இந்த பிஸ்னஸ். ஆனால் இப்படி கை தூக்கி விடணும் நம்ம ஒரு நம்பிக்கை இருந்து, ஆனால் அதை விட நல்லா தான் வச்சிருக்கு கடவுள். பார்ப்போம், இனி அடுத்த வருஷம் வேற மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஒரு எல்லாம் முடிஞ்சாச்சு. நீ வந்து அதை பிரியாணி கொடுக்க மட்டும்தான் பேலன்ஸ். அதை நீ சீக்கிரமாக கொடுத்துருவோம். நீ ஏதோ கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சது மாதிரி இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து எந்த வீடியோ போடணுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடுவோம், சிறப்பாக பண்ணிடுவோம்.